இன்றைய நட்சத்திர பலன் 30/6/2026. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாராபரன் என்ற இன்றைய நட்சத்திர பலன். தாரானா நட்சத்திர பலனை பார்க்க போகிறோம். இன்றைய நட்சத்திர பலன் ஏன் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை ஆள்றதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் பிரகாரம் இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதன் மூலம் நம்மளுக்கு அது சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, சுபதாரியா அசுபதாரியா, நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் பலன் நடக்க போகுது. சுப நட்சத்திரமா இருந்தால் சுபகாரியங்கள் செய்து புதிய முயற்சிகள் இதெல்லாம் செஞ்சு வெற்றி அடையலாம். அசுபதாரியா இருந்தால் நம்ம புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு தினசரி வேலையில் பாதுகாப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்படணும். இந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது ஏற்கனவே நான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த புரிதல் எல்லாருக்கும் உண்டாகிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன். பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி, ஆங்கில தேதி 30/6/2026, செவ்வாய்க்கிழமை பலனை பார்க்க போகிறோம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம். ஜென்மதாரின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஜென்மதாரி. ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அதில் இந்த தாரையில் கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜை செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், முதல்ல பதவி ஏற்றுக்கலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம், காது குத்து, சீமந்தம், காது குத்துதல், மொட்டை அடித்தல், முதல்ல ஒரு இதுக்கு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. முடி வெட்டுறது, ஷேவிங் பண்ணிக்கிறது, எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது, ஸ்ரீபூர்வ சேர்க்கை இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதார் போது அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 நட்சத்திரம் சம்பத்துதார் பார்க்கும்போது பொருள் காரிய சக்தி. காரிய சக்தினா வெற்றி, நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும். சுபகாரியம் அனைத்து செயல்களும் மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிக்கு அனைத்தும் வெற்றி தரும். வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருகும், பொருள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு போகலாம், புதிய தொழில் தொடங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரின் போது ஆயிலும் கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் விபத்துதாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் சுப காரியங்கள் அனைத்தும் தவிர்த்துட்டு தினசரி நம்ம செய்கிற வேலையில் முன்னெச்சரிக்கையோட செயல்படணும். அடுத்து இப்போ செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இருநகர் பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த தாரையில் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரின்னு பார்க்கும்போது பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். நம்ம மனநிலை அப்படி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். வாங்கி கடனை திருப்பி கொடுக்கலாம், அதை திருப்பி எடுக்கலாம். நீண்ட நாள் நோய் இருந்தால் அதை மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா அந்த நோய் குணமாயிடும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை தொடர்ந்தால் அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரி. இதில் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, சிக்கல்கள், கவனச்சிதறல், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். அப்போ என்ன பண்ணலாம், அனைத்து சுபகாரியங்களை தவிர்த்துட்டு ஆன்மீக பணிகள் செய்யலாம். கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அது மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பண்ணக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து வாங்க வைக்கக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, நிலம், வண்டி, வாகனங்கள், புதுசாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் வாங்கினா அதில் வில்லங்கமும் பிரச்சனையும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதகதாரின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்கும்
சாதகதாரின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுதல், பூமி சம்பந்தமான விஷயம் செய்யலாம், அரசு வேலைக்கு மனு போடலாம், தேர்வு போட்டியில் கலந்துக்கலாம், இன்டர்வியூக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு நோய்க்கு மருத்துவமனையில் போய் சிகிச்சை வச்சிங்கன்னா இந்த தாரையில் போய் சேர்ந்தோம்னா நல்லபடியாக நம்ம நோய் குணமாய் வெளியே வரலாம். ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறீங்கன்னா இதில் இந்த தாரையில் போயிட்டு கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வெற்றி தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 வருஷத்துக்கு வதைதாரின்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் இனம்புரியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமல் ஒரு சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். அப்போ சுபகாரம் நிலைக்கும் தவிர்த்துட்டு இதில் வந்து தியானம், யோகா இதெல்லாம் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கூடாது, வீண் வம்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா தினசரி வேலைகளை மட்டும் கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரின்னா இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது அப்போ வந்து நம்ம மனசு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. இந்த தாரையில் நம்ம வந்து மெயினான சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் அது மாதிரி மெயினான சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது செய்யக்கூடாது. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் செய்வாங்க. ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறது, நகை வாங்கிறது, மற்றபடி மண்டபம் புக் பண்ணுறது, ஐயர் புக் பண்ணுறது, சமையல்கார் புக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதில் செய்யலாம். இது வந்து சுபகாரி தான். மற்ற விஷயங்களும் செய்யலாம், மெயினான சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயம் செய்யலாம், நிலம் பத்திரப்பதிவு செய்தல், அறுவை சிகிச்சை செய்யலாம், சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், நண்பர்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும், தொழில் சம்பந்தமாக வெளியூர் விளையாட போகலாம், ஆன்மீக பயணங்கள் போகலாம், மகான்கள் தரிசனம் செய்ய போகலாம், திருமணத்துக்கு நகைப்பொருள் வாங்கலாம், தொழில் வியாபாரம் செய்யலாம், தொழில் ரீதியான முயற்சிகள், புதிய தொழில் தொடர்ந்து அது மாதிரி முயற்சிகளாக இருக்கலாம், எல்லாம் காரிய வெற்றியாகும். இந்த பதிவு நான் போடுறது வந்து இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். தினசரி நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அதில் வந்து தங்களை தற்காத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.